வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னைக்கு. சி ஐ ஹேட் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வித் ஸ்டூடெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ரைஸ் பை த ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஹி ஹஸ் சீன் சம் ஆஃப் மை வீடியோஸ். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, சார் இது மாதிரி வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஐ ஹாவ் ஜென்வன்லி ஒன் குட் கொஸ்டின் சார். எனக்கு இந்த இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் நாங்கள் படிக்கிறோம். பட் எப்படி படிக்கணும், என்ன மாதிரி பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நிஜமாவே வி ஆர் கன்ஃபியூஸ்ட். இட்ஸ் அ குட் கொஸ்டின். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் போகிறோம், படிக்கிறோம், வி ஆர் ரைட்டிங் தி செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ், கம்மிங் அவுட் வித் சம் மார்க்ஸ். பட் ஆர் வி ரியலி மேக்கிங் இட் யூஸ்ஃபுல்? இப்போ இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸும் நாங்கள் பண்ணுறோம் சார், அதெல்லாம் இல்லை. ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, ப்ராஜெக்டும் பண்ணுறோம். பட் ஸ்டில் என்னவோ ஒரு கேப் இருக்குது சார். என்னவோ ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது, அது என்னன்னு தெரியல. ஜென்வன்லி இட்ஸ் அ வெரி வெரி குட் கொஸ்டின் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலி வந்து நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இந்த வீடியோக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த மொமெண்ட் ஹி ரேஸ் திஸ் கொஸ்டின், 1008 டைமென்ஷன்ஸில் வந்து திங்கிங் போகிறது டு ஆன்சர் சச் கைண்ட் ஆஃப் குட் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் வீடியோ இஸ் எசென்ஷியலி கோயிங் டு ஆன்சர் அ கொஸ்டின், ஹவு டு மேக் திஸ் engineering 4 years of engineering useful. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ், சி இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து they never ask for your knowledge in terms of the marks. என்கிட்ட ஒரு 9 CGPA இருக்குது, 9.5 CGPA இருக்குது அப்படின்னா they will appreciate you, that's it. பட் அது வந்து அவங்களுக்கு புரியாது ஒரு லெவலுக்கு மேலே. அப்போ நாலேஜை வந்து அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, how you can show the knowledge. The knowledge can be shown only in terms of certain things. அது என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்கில்லாக நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா அந்த நாலேஜ் வந்து விசிபிலிட்டி இருக்கும். அது ஸ்கில்லாக எப்படி சார் வெளிப்படுத்துறது அப்படின்னா, இட் கேன் பி ஆஃப் சம் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் விச் யூ ஹவ் டன், விச் கேன் ஷோ கேஸ். ஸோ அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது, எனக்கு இது தெரியும்னு சொல்கிறது, எக்ஸிபிட் பண்ணுறது, ஒரு என்ஜினியர் லெவலில் எக்ஸிபிட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பி இட் எனி காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்கை வந்து நான் என் ஸ்கில்லையும் வெளிக்காட்டுற மாதிரி யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் இந்த இன்ஜினியரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெறுமை என் ஸ்கில்லை வந்து நான் மார்க் ஷீட்டாக காமிச்சேன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் ஓகே, தே ஆர் நாட் டேக்கிங் இட் தேர். ஓகே, தே ஆர் நாட் என்த்யூஸ்ட் பேஸ்ட் ஆன் தட். ஸோ நம்ம என்ன பண்ணால் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், என்ன பண்ணால் அவங்கள என்த்யூஸ் பண்ணலாம், இது மாதிரி தான் டைமென்ஷன்ஸில் யோசிக்கணும். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் பை டிபார்ட்மெண்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் சேக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ப்ராடக்ட் ஓரியன்டா எல்லாமே சாஃப்ட்வேர் தான் ஆகும். நாலேஜ் ஓரியன்டாலும் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் ஆகும். ஸோ அவங்களாம் என்ன ஷோகேஸ் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்பர் இருக்காருன்னா, வெப்சைட் நான் இதுவும் டெவலப் பண்ணியிருக்கேன், அது பண்ணி காமிக்கலாம். பட் இன்னைக்கு வந்து ஏஐ வந்து அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்லுது. நம்ம எதை கொடுத்தாலும் ஏஐ வந்து என்ன பண்ணோம், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதனால வெப்சைட் டெவலப்பரே வேணான்னு அர்த்தம் இல்லை. இட் இஸ் லைக் அந்த வெப்சைட் டெவலப்பர்னுடைய வேலையை அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுது. இந்த வெப்சைட் டிசைனிங் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் என்ரிச் பண்ணி இன்னும் நல்லா பண்ணலாம். அவ்வளோ தட்ஸ் அ ஃபிசிக்கல் மீனிங் ஃபார். அதுக்குன்னு யாருமே இதுவும் தேவையில்லைன்னு ஆயிட போகிறது. ஓகே, பட் த திங் இஸ், அந்த பேஸ் நாலேஜ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை வந்து நிறைய ஷோகேஸ் பண்ணணும்னா, மார்க்கால ஷோகேஸ் பண்ணுறதை விட, ஒரு வெப்சைட் எனக்கு பிடிக்கும்னா நான் வெப்சைட் டிசைன் நிறைய பண்ணி காமிக்கணும். ஏஐயை யூஸ் பண்ணியே நான் வெப்சைட் நிறைய டெவலப் பண்ணி, அது ஏஐ இப்படி பண்ணிருச்சு, நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணேன், ஏஐ கொடுத்தது அப்படியே எடுக்கக்கூடாது, அதை நமக்கு பீட் பண்ண தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட பண்ணணும். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த ஸ்டூடெண்ட்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, இட் ஷுட் பி ஆக்டிவிட்டி பேஸ்ட். ஆக்டிவிட்டி பேஸ்ட் இல்லாத இன்ஜினியரிங், ஒன்லி நாலேஜ் பேஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா அது உங்களுடைய சிஜிபிஏ தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே ஒழிய இட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரெஸ். மேபி ஒரு R&D பீப்புளுக்கு வேணா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு 1,00,000 பேர் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1000 பேர்ல 10,000 பேர் வந்து இந்த R&D நோக்கி இருக்கலாம். பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 90,000 பீப்புள், வாட் தே கேன் டூ? ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன்டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு நார்மல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப R&D இன்டெப்த் போகிறவங்க தான் போவாங்க. இன்டெப்த் போகிறது வந்து ஓகே இருக்கட்டும், பட் டெப்த் போகும்பொழுது பிரெத் ஆஃப் த இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இன்டெப்த் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, பிரெத் பார்க்கல அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஆஃப் எனி யூஸ். ஸோ உங்களுடைய இன்ஜினியரிங் 4 இயர் கோர்ஸில் வந்து டெப்த்தை கொஞ்சம் பாருங்கள், பிரெத்தை நிறைய பாருங்கள். ஒரு யூஜி லெவலில், அண்டர் கிராஜுவேட் லெவலில் போகிறோம், ரொம்ப இன்டெப்த் R&D லெவல் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரொம்ப பண்ணோம் அப்படின்னா
யூ ஹேவ் டு கோ ஃபார் ஹையர் பிஜி, அந்த மாதிரி போயிட்டு பிஹெச்டி அந்த லெவலில் போங்க, தட்ஸ் ஓகே. பட் பிஜி பிஹெச்டி பண்ணுறவங்களே இன்னைக்கு டெப்த்தையும் பார்த்துட்டு பிரெத்தையும் பார்க்கணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் த டெப்த் அண்ட் ஆஸ் வெல் த பிரெத் ஆஃப் த நாலேஜ். அப்போ அந்த பிரெத் ஆஃப் த நாலேஜ் நம்ம பண்ணணும், பிரெத் ஆஃப் த நாலேஜ் கிடைக்கணும் இந்த 4 இயர்ஸில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஜினியர்ஸ்னால் ஆக்டிவிட்டி பேஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்சிக்கு சொன்னோம், நிறைய கோடிங் இருக்குது, வெப்சைட் டிசைனிங் இருக்குது, தென் சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸில் பண்ணலாம். ஸோ யோஜனை பண்ணிகிட்டே இருக்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வாங்க தெரியணும். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட் இன்ட்ரெஸ்டிங், நான் இதை பண்ணுவேனே, நான் எதை பண்ணுவேனேன்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண தெரியணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேருந்து வாங்குறது அப்படின்னா பேசிட்டு இருக்கணும், நிறைய பேரோட பேசும்பொழுது. ரெண்டாவது வந்து பேப்பர்ஸ் நிறைய படிங்க, நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய படிங்க, கம்யூனிட்டி அப்சர்வ் பண்ணுங்க, சுற்றி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க, சோஷியல் ப்ராப்ளம் பாருங்க, எங்கெல்லாம் உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், எங்கெல்லாம் ஏதாவது ஆப் டெவலப் பண்ண முடியும், அதை பண்ண முடியும், எதை பண்ண முடியும், அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டே இருந்து சின்ன சின்ன ப்ராப்ளமாக எடுத்து பண்ணுங்க. அப்போதான் அந்த ஆக்டிவிட்டிக்கு அது வந்து வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு துருன்னு வேலை கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் புட் யுவர் நாலேஜ். ஒரு சின்ன ஆப் டெவலப் பண்ணி கொடுங்க. காலேஜ்லேயே நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு நிறைய தேவைகள் இருக்குது, ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன விஷயங்கள் அட்டெண்டன்ஸ் இருக்கும், அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் நீங்கள் பண்ணுங்க. ஒரு சின்ன ஆப் டெவலப் பண்ணி கொடுங்க, ஒரு 10 பேர். அது ஒரு குரூப் 2 குரூப் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே கூட அட்டம் பண்ணலாம். ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் டெவலப்மெண்ட் ஒரு கொஞ்ச நாள், ஒரு வெப் டிசைனிங்க ஒரு கொஞ்ச நாள், அப்புறம் ஒரு ஜாவா கோடிங்ல ஒரு கொஞ்ச நாள், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் அமால்கமேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராப்ளமா நல்ல ப்ராஜெக்டா உங்களால் எடுத்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இது வந்து சிஎஸ்சி ஐடி எல்லாம் பண்ணலாம். ஏஐடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் இன் வெயிட்டிங். நிறைய அந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இப்போ எவால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பஞ்சமே இல்லை ப்ராப்ளம் பண்ண. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கவர் பண்ண போறேன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்சஸ் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த டைட்டில்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டைட்டில், நாட் டூ மெனி, ஓரளவுக்கு டீசன்ட் டைட்டில்ஸ்லாம் எடுத்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து இப்போ சிஎஸ், ஐடி, தென் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் இவங்க வந்து கோடிங் சம்பந்தமானது, வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமானப்பட்டது, ஆப் டெவலப்மெண்ட், இது மாதிரி தான் அவங்க பண்ண முடியும். லெட்ஸ் கம் டு தி கோர் இன்ஜினியரிங். இந்த கோர் இன்ஜினியரிங்ல என்னன்னா ஒரு சூப்பர் திங் இஸ் வெயிட்டிங் ஹியர். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏஐ பிளஸ் கோர் டொமைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பியூட்டிஃபுல்னு சொல்லியிருந்தோம். அது ஏன் பியூட்டிஃபுல் அப்படின்னா இந்த 4 இயர் கோர்ஸில் இந்த பையன் கேட்ட மாதிரி நான் என்ன பண்ணணும்னு கேட்ட மாதிரி நீங்கள் என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் புக் எடுத்துட்டு செமஸ்டர் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கினாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறவங்க தான் ரோபோட்டிக்ஸ் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. ட்ரோன்ஸ் அதே மாதிரி, எலக்ட்ரானிக்ஸ் பையன் தான் ட்ரோன் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. இன்ஜினியரிங்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1008 வேலை இருக்குது. ஸோ அவங்களாம் ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரோன் பண்ணுங்க. ஒரு ட்ரோன் பண்ணிட்டு யூ ட்ரை டு கெட் பிளே வித் ஆர்டினோ கிட்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டினோ கிட்ஸை யூஸ் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜம்மன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டினோ கிட்ஸை யூஸ் பண்ணி அமேசான்ல வாங்குறாங்க, அங்கே வாங்குறாங்க, இங்கே வாங்குறாங்க. தே டூ லாட் ஆஃப் திங்ஸ் யூசிங் ஆர்டினோ கிட்ஸ். அப்போ அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு பயமே இருக்காது எலக்ட்ரானிக்ஸ்ல. ஏன்னா தே ஹேவ் த ஃபீல் ஆஃப் தட் எலக்ட்ரானிக் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், சென்சார்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். வேற இதை மிஸ் பண்ணவங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் இப்போ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், வாட் எவர் தே ஹவ் மிஸ்ட். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால ஒரு ஃபியர் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ்னா அந்த ஃபியர் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். அப்போ ஆர்டினோ கிட்ஸ், அப்புறம் இந்த பக்கம் வந்து ரோபோட்டிக்ஸ், இந்த பக்கம் ட்ரோன்ஸ், இந்த பக்கம் சென்சார்ஸ், இந்த பக்கம் ஐஓடி சிஸ்டம்ஸ், உங்களுடைய ரியல் டைம் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன டஸ்ட்பின் இருக்கு, இந்த சின்ன டஸ்ட்பினை வந்து ஹவு டு ஐ மேக் இட், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட்பின்ல நான் வந்து நிறைய குப்பை போட்டுட்டே இருக்கேன், அது குப்பை ஃபில் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், அது வந்து ஒரு ஏதாவது ஒரு மானிட்டர்ல இட் இஸ் ஃபுல் அப்படின்னு காமிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு வெயிட் நம்ம எவ்வளோ குப்பை போடுறோமோ அந்த வெயிட் வந்து மெஷர் பண்ணி அது காமிக்கணும். இல்லையா அது யார் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அலர்ட் சிஸ்டம் போகணும். ஓகே, இல்லை ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் சிஸ்டம் ஆர் ஓப்பனிங் சிஸ்டம், இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ பீப்புள் ஷுட் டூ ஆர்டினோ கிட்ஸ் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் பீப்புள் ஆர் யூசிங் போது அதுதான் நாம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரி சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் இவனுக்கு வந்து ஆர்டினோ வச்சு ஏதாவது பண்ணுவானா சார்? ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, சார் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இவன் ஆர்டினோ கிட்ட வச்சு ஏதாவது இதில் பண்ணுவானா சார்? இல்லை அது இது ஏதாவது லிங்க் பண்ணி பண்ண முடியுமா சார்னு கேட்டாங்க. அதுதான் கேட்ச். எப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ தட் மீன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பற்றி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும், ஐஓடி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும்.
ஸோ எலக்ட்ரானிக்ஸோடைய நாலேஜ் அவங்களுக்கு சர்க்கியூட்டை டிசைன் பண்ண சொல்லு, இருக்கிற ஆர்டினோ இருக்கிற சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் கெமிக்கல்ஸ், இதே மாதிரி தான் எல்லா சிவில் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா ஒருத்தர் அன்றைக்கி கேட்டாங்க, சார் இது வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சரல் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கள் சைட் இன்ஜினியர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, இந்த பீம்னுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து எங்களுக்கு மானிட்டர் பண்ணணும் சார் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில். அப்போ அது வந்து அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், அவருக்கு செல்ஃபோனில் போகணும். ஸோ ஐ வில் கிவ் ஒன் ஐடி இன்ஜினியர், ஐ வில் கிவ் ஒன் மெக்கானிக்கல் ஆர் சிவில் இன்ஜினியர், எனக்கு இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் கம் அண்ட் டூ ஹியர், ஏன்னா அவங்க டொமைன் நாலேஜ் போயிடுறாங்க. இதுக்கு கண்டிப்பாக டொமைன் நாலேஜ் உள்ள பீப்புள் சிவிலோ மெக்கானிக்கலோ கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்ற இன்ஜினியர்ஸ்க்கு தெரியாது, இன்ஜினியரிங் ஃபீல்ட் டொமைன்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியாது, இல்லாட்டி புரிய வைக்கணும் சொல்லி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நேரம் கிடையாது இண்டஸ்ட்ரீஸில். அப்போது இந்த கோர் டொமைன் உள்ளவங்களே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும். அவங்களுடைய கோர் டொமைன் என்னவோ அதில் எவ்வளோ தூரம் எலக்ட்ரானிக்ஸோ எவ்வளோ தூரம் வந்து இந்த இன்டர்நெட்டையோ யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண முடியும், அந்த லெவலில் இப்போ திங்க் பண்ணும்பொழுது அதுதான் இப்போ வந்து ஸ்கில்லாக கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்லையும் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கிடைக்கும். வேர் எலக்ட்ரானிக்ஸ் கேன் பி புட், வேர் சம் இன்ஃபர்மேஷன் கேன் பி புட், வேர் சம் டேட்டா கேன் பி புட். ஸோ இதெல்லாம் தான் வந்து யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ யோசிச்சு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் பயம் போகணும். இது வந்து கோர் டொமைன்ஸ்க்கு சொல்லணும். முக்கியமாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட பார்த்தோன்னே ஒரு அவர்ஷன் இருக்கும் நார்மலி வந்து, ஏன்னா எனக்கு இது தெரியாதுன்றதுனால. உங்களை யார் சர்க்கியூட்ஸ்லாம் போய் படிக்க சொல்கிறாங்க இமீடியட்டாக? முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபீல் தி திங் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபீல் இட், டூ சம்திங் வித் இட். ஒரு சென்சார் யூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஃபாலோயிங் ரோபோ அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரோபோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பீப்புளுக்கு வந்து இட்ஸ் அ குட் கைண்ட் ஆஃப், தே ஆர் இன் அ பியூட்டிஃபுல் பார்டர் லைன். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நல்லா தெரியும், இவங்க அப்ளிகேஷனுக்காக தான் வெயிட்டிங். இவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஏஐடிஎஸ் ஜம்ப் பண்ணலாம், ஈஸியாக எங்கே வேணால் ஜம்ப் பண்ணிக்கலாம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து, பிகாஸ் தேர் பேசிக்கலி ஃபிட் இன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ எம்பெடட் சிஸ்டம்ஸ் இஸ் கமிங் லைக் எனிதிங், VLSI இஸ் கமிங் லைக் எனிதிங், தே கேன் டூ லாட் ஆஃப் ஒண்டர்ஸ். இப்போ வந்து சிப் கம்பெனிஸ்லாம் நிறைய இப்போ வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதனால அவங்களாம் என்ன பண்ணலாம், இந்த டைமென்ஷன்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ் அவங்களாம் திங்க் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு பண்ணும்போது கோர் இன்ஜினியரிங் வந்து ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி பேஸ்டு பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபியூஸ்ட் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும். தியரி படிங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டெப் வெளில வந்து இல்லை காலேஜுக்குள்ளேயே ஆக்டிவிட்டி பேஸ்ட் சென்டர்ஸ் நிறைய கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்க, யூ புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். ஏதாவது எலக்ட்ரானிக்ஸை வச்சு கப்பல் பண்ணி இதை மெஷர் பண்ணி அதை உங்களுடைய என்ன டொமைனோ அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ, ஃப்ளூயிட் சிஸ்டம்ஸ், அது இது ஏதாவது சம் கெமிக்கல் கைனடிக் ஸ்டடி பண்ணுறது ஏதாவது அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு மெக்கானிக்கல் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ், மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கும், அதில் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸை இன்ஃபியூஸ் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்லை ரோபோட்டிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்லை ஐஓடியில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இதை மாதிரி தான் யோசனை பண்ணி உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத புரிய வைக்கணும். அப்படின்னா இதை மாதிரி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிட்டு வந்துட்டு உங்களுடைய இன்டர்வியூவில் ஷோகேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கே நீங்கள் மெக்கானிக்கல் பேசுகிறீங்களா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பேசுகிறீங்களா இல்லை ரெண்டுமே நல்லா தெரியுமான்ற ஒரு இது வந்துடும், கான்ஃபிடன்ஸ் வந்துடும், எபி இம்ப்ரெஸ்ட். நீங்கள் வெறும் பியூர் மெக்கானிக்கல், பியூர் ஃபார்முலா, பியூர் இதையே நீங்கள் சொன்னீங்கன்னா எனிபடி கேன் டெல் இன் தட் அண்ட் பீப்புள் வில் நாட் பி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா உலகம் வேறு லெவலில் எனக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு கார் எடுத்துட்டீங்கனாலே அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ சேம் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் ஆல்சோ, ட்ரிபிள் கேன் டூ ஒண்டர்ஸ். ஸோ அதனால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய என்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப லைவ்லியாகவும் என்ரிச்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும். அதனால் இதுதான் என்னுடைய கான்க்ரீட் ஆன்சர். நாங்கள் என்ன சார் பண்ணுறது என்ஜினியரிங்கில் 4 வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம், நல்லா படிங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நிறைய குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்கிப்போங்க. ஆக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த நல்ல ப்ராப்ளம்ஸ் எங்கே தெரியுமா ஐடென்டிஃபை ஆகும், இந்த ஹேக்கத்தான்ஸில் கொடுப்பாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை. அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ISRO வந்து நிறைய இப்போ ரெஸ்பாண்ட் இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக், யார் வேணா போய் இது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்,
இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்ன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சிலது வந்து ஓப்பனாகவே இருக்கும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்ஸில். நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா யூ கெட் plenty ஆஃப் குட் ப்ராப்ளம்ஸ். இதில் ஏதாவது ஒரு நல்ல சின்ன ப்ராப்ளம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ ரீசென்ட்லி ஆக்சுவலி ஐ கேம் அக்ராஸ் சர்டன் ப்ராப்ளம்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் அ கைண்ட் ஆஃப் அ மேப், ஒரு நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், ஒரு சேட்டலைட் மேப் வருது. அந்த மேப்லேருந்து அந்த தே வாண்டட் சர்டன் இன்புட்ஸ் ஃப்ரம் த மேப். அந்த மேப்பை மட்டும்தான் பார்க்கணும், அதே இன்புட்ஸ் வேணும். அதே மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ பார்க்கிங் ஏரியா. அந்த பார்க்கிங் ஏரியாவில் நிறைய கார்ஸ் இருக்குது. இப்போது சில இடம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த இங்கேருந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குன்றது வந்து டிரைவருக்கு உள்ளே வரும்பொழுதே அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கார் பார்க்கிங் லாட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தே நீட் அ கம்ப்யூட்டர் விஷன் டு டூ திஸ். ஸோ கம்ப்யூட்டர் விஷனில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் விஷனில் அவ்வளோ பண்ணலாம் இன்ஃபேக்ட். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் தெரியணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் விஷன் தான் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஏஐடிஎஸோ இல்லாட்டி ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட்டோ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு யூ ஸ்டார்ட் டூயிங் சம்திங். உங்களுக்கு எது புரியலையோ அவங்க பார்த்துப்பாங்க, உங்கள் டொமைன் வரைக்கும் பார்த்துப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் விஷனை எப்படி மெக்கானிக்கல் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு கம்ப்யூட்டர் விஷன் இஸ் கம்மிங் லைக் எனிதிங் லைக். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி குட் ஏரியாஸ் டு பாண்டர். ஸோ தி ஆன்சர் இஸ் மேக் இட் லைவ்லி, மேக் இட் ஆக்டிவிட்டி பேஸ்ட். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் கம்பைல் அ ஸ்மால் ரிப்போர்ட், மெஷர் இட். நிறைய சென்சார்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் மெஷர் பண்ணுங்க. ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அது அப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க. டேமேஜ் கண்ட்ரோல் பாருங்க யூசிங் சென்சார்ஸ். இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சென்சார்ஸ் முன்னாடியே சொல்லிடுச்சுன்னா அலர்ட் ஆயிடலாமே, இப்படிலாம் யோசிங்க. அதுக்கப்புறம் ஃபெயில்யூர் மெக்கானிசம்ஸ், அந்த ஃபெயில்யூரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். தென் கைண்ட் ஆஃப் அலர்ட்டிங் மெக்கானிசம்ஸ். ஒரு பர்டிகுலர் இப்போ மிக்சி இருக்கு, மிக்சியினுடைய சவுண்ட் வந்து ஒரு மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிட்டே வரீங்க, திடீர்னு ஆகும் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டாக வந்ததுன்னா அது என்ன கன்வே பண்ணுது, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் அலர்ட்டிங் சிஸ்டம். அது ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் மிக்சி இருக்கு, அந்த மிக்சி வந்து ஃபெயில் ஆக போகிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு அலர்ட் நம்மளுடைய செல்ஃபோன்லேயே வருது அப்படின்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இல்லை சிஎஸ்சி இன்ஜினியர் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். இது வந்து தட் இஸ் ஹவ் ப்ராஜெக்ட் ஷுட் பி தாட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டே 1008 இருக்கு. நம்ம யோசனை பண்ணோம்னா இதை தான் இப்போ வந்து வேர்ல்டு எதிர்பார்க்குது. கன்வென்ஷனல் திங்ஸ், மிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இதெல்லாம் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். யூடியூப் தட்டினா 1008 வரும் அந்த இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ என்ன வேணும் அதையும் தெரிஞ்சுட்டு மேலே வாட் யூ கேன் டூ கான்ட்ரிபியூஷன், அதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஓடி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ், இப்படி தான் உலகம் போயிட்டு இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். அது எப்படி நீங்கள் எந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேட்ச். ஸோ பண்ணுறதுக்காக வேலை இல்லை, எக்கச்சக்க வேலை இருக்குது. இன்ஜினியரிங் வந்து யூஸ்ஃபுல்லாக 4 வருஷம் பண்ணணும்னா பத்தாது, நீங்கள் 40 வருஷம் கூட பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் ஸ்டே கான்ஃபிடென்ட், நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு பண்ணணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. கிளாஸ் ரூம் கொடுக்குற அந்த 8 hours நீங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னா அது பத்தாது. 8 hours தாண்டி 10 hours 12 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலேஜில். நிறைய ஒர்க் பண்ணுங்கள், லேப் மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். அப்போது என்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதோட நிறுத்தக்கூடாது. ஆஸ் இன்ஜினியர்ஸ் யூ ஷுட் கோ பேக் டு த புக்ஸ், கனெக்ட் வித் த தியரி. அவங்கவுங்க டொமைன் தியரி கனெக்ட் பண்ண பாருங்க. அப்போ தியரி பேஸும் கிடைக்கும், ப்ராக்டிக்கல் பேஸும் கிடைக்கும். என்ஜினியரிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்சாண்டிங் அண்ட் லைவ்லியாக போகும். அதே போரிங்காக போகுது அப்புறம். கரெக்ட். ஸோ இனிமேல்ட்டு நீங்கள் உங்கள் என்ஜினியரிங் இந்த வீடியோ பார்த்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோ சிவிலோ முதல்ல ஒரு ஆர்டினோ கிட்ட வாங்குங்க. முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க மைண்டட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே நல்லாவே பண்ணலாம். அதே மாதிரி சிஎஸ்சிஐடியில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் போங்க, நிறைய பண்ணுங்கள். டேட்டா சயின்ஸ் பிடிக்குன்றவங்களும் டேட்டா சயின்ஸில் ஆக்சுவலி நிறைய பண்ணலாம். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அப்புறம் சில டெமோ கிட்ஸ் வச்சு பேசலான் இருக்கேன் அடுத்த சில வீடியோஸ்லேருந்து. தட் ஆல்சோ ஐ வில் டூ. ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டினுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஹவு டு மேக் மை இன்ஜினியரிங் லைவ்லி அண்ட் யூஸ்ஃபுல்னு கேட்டார். ஒரே ஆன்சர், டு மேக் இட் லைவ்லி அண்ட் யூஸ்ஃபுல், engage yourself in activity based learning. When you engage, then you get enriched in your knowledge. When it is enriched, then you get excited. Okay, so hope you all will get excited, and best wishes for your career. Thank you so much.